ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, வீடே மணக்கிற மாதிரி ஒரு செட்டிநாட் சிக்கன் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிற கிரேவி. அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான என்னென்ன ஐட்டம் நம்ம பார்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா பரட்டி நம்ம எடுத்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன அரைக்கணும்னு பார்க்கலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ அந்த சிக்கனுக்கு என்னென்ன மசாலா நம்ம இப்போ வந்து வறுக்க போகிறோம், அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். மல்லி, சோம்பு, ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், இலை 2, கிராம்பு 3, பட்டை, ஜாதிபத்திரி, ஏலக்காய் 3. இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வறுக்கிறத பார்க்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே போட்டு வெறும் ஃப்ரை பண்ண போகிறோம். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் கொட்டி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்தளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வதக்கினதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து அரைக்க வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ வந்து ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வைக்கிற கிரேவிக்கு இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். அதனால் இதை ரெடி பண்ணி ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆற வச்ச மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுன்னு. இது ஒரு ஓரமாக இருக்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிக்கிற பொருளை பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 15 பல்லுக்கிட்ட எடுத்து பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வேகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கிடணும். நல்லா தக்காளி வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு என்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் பரட்டி வைக்கும் போதே 2 ஸ்பூன் தயிர் விட்டோம். அது மாதிரி இந்த கிரேவிலையும் 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். தயிர் விட்டாச்சு. தயிர் விட்டதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி சிக்கன் ஊற வைக்கும் போதே போட்டோம். இதில் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம்.
உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாம் சேர்ந்து வேகட்டும். நம்ம போட்ட மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா தட்டி விட்டுக்கலாம். மசாலா ஊற்றியாச்சு. நல்லா அந்த மசாலாவை நல்லா பரட்டி விட்டுட்டு இதில் நம்ம பரட்டி வச்ச சிக்கனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா பரட்டி விட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு பார்ப்போம் சிக்கன் எந்த அளவு வெந்திருக்குன்னு. நம்மளோட செட்டிநாடு சிக்கன் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அருமையாக வரும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள்.